ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தமிழும் சரஸ்வதியும் மெகா சங்கமம். இன்னைக்கான வீடியோ என்ன ட்விஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கோத காலில் விழுந்து கார்த்திக்கும் வசுவும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ கோத வசு கிட்டக்க சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தையும் நீ தான் வாழ வைக்க போகிறமா, நீங்கள் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்திரகலா மனசில் நினைக்கிறாங்க, என்னோட பொண்ணை வச்சு இந்த குடும்பத்தை ஒற்றுமை ஆக்கிடலான்னு நினைக்கிறான் அந்த கோதை. என்னோட மகளும் மருமகனும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு இந்த குடும்பம் ரெண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே இப்போ சென்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ரொம்ப போர் அடிக்குது மாமா, எப்போதான் சென்னை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்னை போகிற வரைக்கும் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மூர்த்தி பார்த்து, மூர்த்தி மாமா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு ஜீவா என்கிட்டக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எப்படி உங்ககிட்டக்க சொன்னேன் அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க. நீ மறந்துட்ட ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அனமும் உங்க மாமா நல்லா தான் பாடுவாரு மீனா, அவரை பாட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மூர்த்தியுமே பாட்டு பாடுறாரு. அதுக்கப்புறமா கதிர்முல்ல, ஜீவா, மீனா எல்லாருமே பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடி வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணா டிரைவர் வண்டியை நிப்பாட்டுறாரு. என்னாச்சு, எதுக்காக வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு மூர்த்தி கேட்குறாரு. இன்டர்வல் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அங்கே வண்டியிலேருந்து இறங்கி போறாரு. மூர்த்தி ஜீவா கிட்டேயும் கதிர்கிட்டேயும் சொல்றாரு, இந்த டிரைவர் மேலே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அடிக்கடி பாத்ரூம் போறேன்னு இறங்கி போறான், போய் பாருங்க அவன் உண்மையில என்ன பண்றான்னு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஜீவாவும் கதிரும் இப்போ அந்த டிரைவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அந்த டிரைவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாரு. மிக போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் தானோ அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி இறங்கி போறாரு. மூர்த்தி, ஜீவா, கதிர் 3 பேரும் சேர்ந்து இப்போ அந்த டிரைவரோட வாயும் கையும் கட்டிடுறாங்க. மூர்த்தி சொல்றாரு கதிர் கிட்டக்கா, இந்த டிரைவரை தூக்கி டிக்கில போடுங்கடா, நீ கதிர் நீ வண்டி ஓட்டுடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. கோத வீட்டில் இப்போ கார்த்திக்கும் வசுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சந்திரகலா கோத கிட்டக்கா சொல்றாங்க, இந்த வீட்டில் ஒரு ப்ரைவசியே இல்லை என்னோட பொண்ணுக்கு. நான் என்னோட மகளுக்கும் மருமகனுக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம் புக் பண்ணியிருக்கேன், அவங்க அங்கே போய் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டு அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கோத சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு வாழ போகிற வீடு இது, அவங்களுக்கு இங்கே தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படின்னு முடிவாக சொல்லிடுறாங்க. கதிர் இப்போ ஓட்டிட்டு வர வண்டி திடீர்னு வந்து ரிப்பேர் ஆகி நின்றுது. அந்த வண்டி கரெக்டாக கோத வீட்டு வாசலில் தான் நிற்கிது. என்ன பிரச்சனை அப்படின்னு இறங்கி போய் பார்க்குறாங்க ஜீவாவும் கதிரும். அந்த டைமில் கரெக்டாக கோத வீட்டு வாசலில் ஒரு ஆள் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. கோதையோட கம்பெனியில் ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோதை வேலையை விட்டு நிப்பாட்டிருப்பாங்க. அந்த ஆள் தான் இப்போ குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாரு. சந்திரகலா சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் என்னோட பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க, இப்படி தான் டெய்லி பிரச்சனை நடக்குமா உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்ததா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. மூர்த்தி சொல்றாரு, அந்த டிரைவரை கூட்டிட்டு வந்து என்ன பிரச்சனைன்னு பாருடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கதிர் கிட்டக்க. சந்திரகலா கோத கிட்டக்க சொல்றாங்க, உங்க கம்பெனி ஸ்டாஃப் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, என்னமோ 200 ஒர்க்கரை 2000 ஒர்க்கரா மாத்தி காட்டுறது தான் லட்சியம்னு சொன்னீங்க, இந்த லட்சணத்துல தான் நீங்க கம்பெனி நடத்துறீங்களா அப்படின்னு கோபமா கேட்குறாங்க. சந்திரகலாவை கோபமா பாக்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.